ஹலோ காய்ஸ், நம்மளுடைய வினா ஜாப் சேனல்ல ஆசிரியர் வேலைவாய்ப்பு தாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் தற்போது புதிதாக வந்த ஆசிரியர் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆசிரியர் வேலைவாய்ப்புக்கு நீங்க எல்லா டாக்குமெண்ட் ஒரு 9 டாக்குமெண்ட்டுங்க. அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தாவே நீங்க பார்த்தீங்கன்னா 100% ஆசிரியர் வேலைன்னு சொல்லாங்க. ஸோ இது என்னென்ன டாக்குமெண்ட் நாங்கிறது சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. டெட் எக்ஸாமு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முறையை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. தமிழகத்துல அரசா இருக்கட்டும், இல்ல தற்காலிகமா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், எந்தெந்த மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்தாலும் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சுன்னா உடனடியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஸ்கூலுக்கு வந்திருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி ஷேர் பண்ணணும், நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி அதில் ஷேர் பண்ணலாம். இல்லையா மெயில் அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணலாம். மெயில் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா tamilvalaivaipu@gmail.com. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா பார்த்து அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலாம். ஸோ ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ 2026-27க்காக ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பிஜிடி முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அந்த முதுகலை எதல்னு பாருங்க, உயிரியல் கணினியறிவியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்க முதுகலை ஆசிரியராக படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மண்டோசரி பயிற்சி பெற்ற ஆசிரியரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஇ எம்இ படிச்ச ஆசிரியரும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் நீங்க பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்க மேல் படிப்பு பார்த்தீங்கன்னா எம்இ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. உடற்கல்வி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெண் ஆசிரியர் மட்டும் கேட்கறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் கணினி அறிவியலுக்கு நீங்கள் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பிடி டீச்சருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெண் ஆசிரியராக கேட்குறாங்க. ஸோ கேர்டேக்கர் பராமரிப்பாளராக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் உங்களுக்கு நல்லா பேசும் திறன் இருக்குன்னு, அதே மாதிரி பிஎட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரெசியூம் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. பாருங்க, மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க. இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய மொபைல்லேருந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணவே போயிருங்க. அவங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸும் நம்ம பொறுமையாக அந்த வீடியோ பார்த்துட்டு நாம் அனுப்புனாவே போதுங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. ஒன்று எடுக்கலன்னா ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் கூடங்கலாம். ஸோ இந்த ஸ்கூலுடைய நேம் பாருங்க, LHL பள்ளி சிபிஎஸ்சிங்க, விசுவாசபுரம் தோவாலை கன்னியாகுமரி மாவட்டங்க. ஸோ ஒரு 9 சான்றிதழுங்க. பிரைவேட் ஸ்கூலுங்க போது இந்த 9 சான்றிதழ்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கணும்னா 10th 12th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க இளங்கலை முதுகலை பிஎட் படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. வேற என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணிருக்கலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதர் சர்டிஃபிகேட் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. கட்டாயம் கிடையாதுங்க, இருந்தா முன்னுரிமை கொடுப்பாங்க. வேற இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும், நல்ல திறமை இருக்கணும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஸ்கூல்ல எதிர்பார்ப்பாங்க. இது இருந்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் ஒரு தடையா இருக்காதுங்க. ஏன்னா திறமை அதிகமா இருக்கும்போது சம்பளம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட திறமை இருக்கும்போது நாம பார்த்தீங்கன்னா ஆடி தேடி போக தேவையில்ல, நம்மளை தேடி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.